Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அரசுக்கு சொந்தமான 60 ஏக்கர் நிலத்தை திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் சுமதி முனுசாமி ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை கண்டித்தும் அந்த நிலத்தை மீட்க வலியுறுத்தியும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோணலம் ஊராட்சியில் 40 ஏக்கர் கல்லாங்குத்து புஞ்சை அனாதின புறம்போக்கு நிலங்கள், மேய்க்கால் புறம்போக்கு நிலங்கள், பாதுகாப்பு காடு உள்ளிட்ட 60 ஏக்கர் நிலத்தை திமுக ஒன்றிய குழு உறுப்பினரான சுமதியின் கணவர் முனுசாமி பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்து வேலி அமைத்து அனுபவித்து வருவதாகவும் இந்த புறம்போக்கு நிலங்களில் கால்நடைகளை மேய்த்தால் தாக்குவதாகவும் குற்றம் சாட்டினர். எனவே திமுக பிரமுகரிடமிருந்து ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை விடுத்தனர். திமுகவையும் நில அபகரிப்பையும் எப்போதும் பிரிக்க முடியாது என்று மக்கள் விமர்சித்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். கட்டையங்காடு கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியனின் மனைவி புனிதா கடந்த 20ஆம் தேதி வீட்டில் தனிமையில் இருந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த சிங்காரவேலு உள்ளே சென்று புனிதாவிடம் அத்துமீறி தவறாக நடக்க முயன்ற போது தடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிங்காரவேலு புனிதாவை தாக்கிவிட்டு சென்றுள்ளார். பாதிக்கப்பட்ட புனிதா பேராவூரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிங்காரவேலு மீது திருச்சிற்றம்பலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட புனிதாவின் கணவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிங்காரவேலு என்பவர் நான் வீட்டில் ஆள் இல்லாத டைம் என் மனைவிடம் அத்துமீறி தவறுதலாக நடந்து கொண்டார். அதனால் தாக்கு மீறி 2 பேரும் மோதல் ஏற்பட்டு என் ஒய்ஃபு ரொம்ப அடிபட்டு இருந்தாங்க. நான் வெளியில் வேலைக்கு போன டைம் பார்த்து அந்த டைம் போயிருக்காரு. நான் வெளியிலேருந்து மறுபடியும் ஃபோன் எதிர்பார்த்து இங்கேருந்து போய் தூக்கிட்டு வந்தால் ஜிஹெச்சில் சேர்த்து ஆஸ்பத்திரி சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்.